சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் மண்ணில் தோகையாகும் காலம் வாசல் நீயே, செல்லமான நிழல் நீயே, நெஞ்சமே எங்கும் தேடல் நீ, எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே, கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சேனே, உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. அச்சோ, நேற்றே வரை கிளம்பி சீக்கிரமாக போயிட்டோம். சத்தியங்கிட்ட வேறு மெசேஜே பண்ணல. என்ன பண்ணியிருக்காருன்னு வேறு தெரில. இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். மதியானம் வேறு அப்பாவை வேறு போய் பார்க்கணும். சரி, ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு சொல்லிட்டு கிளம்பிடலாம். சிமி, நீ வரல நான் தூங்க மாட்டேன். எனக்கோசம் நீ மெசேஜ் பண்ணாமையா இருக்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீ வரல நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். என்ன மெயில் போட்டிருக்காரு இது? தூங்க மாட்டேன், நீ வரும் வரைக்கும் விழித்திருப்பேன், வந்துட்டு கூப்பிடு. ஷோ கடவுளே, நான் இவரை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த 2 வரியில் எவ்வளோ காதல். நான் என்ன பண்ண முடியும்? சரி, ஹாய் சத்யன். வந்துட்டியா சிமி? சாரி, ஆஃபீஸில் அதிகம் ஒர்க்கு, அதான் லேட்டு. பரவாயில்ல சிமி, ஞாபகம் வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் இப்படி தான் போகும்னு நினைக்கிறேன் சத்யன். சொல்ல வேண்டியது ஏதாவது இருந்துச்சுன்னா மெயிலில் அனுப்பிட்டுருங்க, சரியா? எனக்கோசரம் காத்திருக்காம போய் தூங்குங்க. உன் கூட பேசாம தூக்கம் வராது, அதான் இப்போ பெரிய பிரச்சனை. நீங்கள் மாறணும் சத்யன், நட்பை புரிஞ்சுக்கணும். ஓ, அதை பார்க்கலாம். நான் இப்போ ஒன்று கேட்கணும், அதை மறுக்காம நீ சொல்லணும். என்ன கேட்க போகிறானோ தெரியலையே. சரி, எதாக இருந்தாலும் பதில் சொல்லுவோம். சரி, சொல்லுங்க. எனக்கு உன்னோட காண்டாக்ட் நம்பர் ஏதாவது வேணும் சுமி. நீ வராத நாளில் ஏதாவது அவசரம்னா கூட நான் இந்த மாதிரி காத்திருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. வேற எதுவும் நான் தப்பாலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கலான்னு மட்டும்தான் அதை கேட்குறேன். எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும்ல, அதனால தான் கேட்குறேன். கடவுளே, எனக்கும் அவனுக்கும் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சா இப்போ அவன் என்னோடய ஃபோன் நம்பர் கேட்குறானே, நான் என்ன பண்ணுறது? கடவுளோட விளையாட்டு என்ன இப்படி இருக்கு? நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. ப்ளீஸ் சிமி, நான் தப்பாலாம் எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். நீ வராத நாள் கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சுன்னா ஏதாவது உனக்கு ஆயிடுச்சோ இல்லை நல்ல விஷயமோ எதாக இருந்தாலும் எனக்கு தெரியணும்ல, அதுக்கு தான். இல்லை சத்யன், சாரி. இப்படிலாம் நம்பர் கொடுக்கறதெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு அந்த மாதிரிலாம் பழக்கம் கிடையாது. என்னை மன்னிச்சிடுங்க. என்னை பற்றி எந்த தகவலும் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் சிமி, நான் ஒன்றும் தப்பாலாம் எதுவும் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் சத்யன், என்னை புரிஞ்சுக்கோங்க. நான் சேட் பண்ணுறதே எங்கள் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது. என்னோட மனசு நிம்மதிக்கோசரம் தான் நான் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபோன் நம்பர் கொடுக்கறதெல்லாம் பெரிய குத்தமாயிரும். இதில் வேற அதெல்லாம் முடியாது. என்னை மன்னிச்சிடுங்க சத்யன். அப்போ நீ என்னை நம்பலையா சிமி? இதில் நம்பிக்கைக்கு இடமில்ல சத்யன். நான் ஒரு பொண்ணு, என்னோட வாழ்க்கையை நினச்சி பார்க்கணும்ல, அதோட அடிப்படையை நினச்சி தான் நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரலன்னு சொன்னேன். ப்ளீஸ், சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. ஓகே சத்யன், நான் வெளியே கிளம்பணும். மதியானத்தோட நான் லீவ் போட்டிருக்கேன். நாளைக்கு காலையில் வந்து பேசுகிறேன். ஓ, மதியம் லீவா? ஏதாவது விசேஷமா சிமி? விசேஷம்தான், ஆனால் யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு விசேஷம். யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதா இல்லை என்கிட்ட மட்டுமா? ஆ எனக்கு புரிஞ்சுக்கக்கூடிய அறிவு இருக்கு சிமி. சரி சரி. ஓ, அப்போ ஈவினிங் கவிதை கிடையாதா? அப்படின்னா இப்போவே ஒரு கவிதை சொல்லிட்டு போறீங்களா? ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. காத்திருக்கிறேன் கவிக்குயிலே, சீக்கிரம் சொல்லுங்க. காலன் கொண்டு நீ சென்ற மீண்டும் கருவாகி உருவாகினால் என்னுள் தான் அந்த உற்சவமும் உனது ஆனந்த ஊர்வலமும் நடைபெற வேண்டும். உனக்கு நான் உயிர் தரவும் எனக்கு நீ உறவாகவும். இந்த வரம் மட்டும் போதும் தாயே, வாழ்ந்து விடுவேன் உலகிலே. சிமி,
கவிதை ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆனால் இதோட அர்த்தம் வந்து உன்னோட தாய் வயிற்றுல சுமக்கணும் அப்படிங்கிறது தானே? அதாவது உன் தாயவே உன் வயிற்றுல சுமக்கணும் அப்படின்னு தானே சொல்லியிருக்க? அட சத்யன் பாரு, எல்லா அர்த்தத்தையும் உடனே கண்டுக்கிட்டானே. ம், ஆமாம் சத்யன். சிமி, சீக்கிரமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். சரி சத்யன், நான் கிளம்புறேன். ம், கிளம்பு. உன் கவிதையை கொடுத்து எனக்கு நல்லா தூக்கம் வர வச்சிட்டீங்க. நான் போய் தூங்க போகிறேன். ம், பாய். என் நெஞ்சில் இருக்கிறது தான் என் வாய் வழியாக வந்து கவிதையாக வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறது, எனக்கு சத்தியனை என்னால் விட்டு கொடுக்கவும் முடியல, விடாமல் இருக்கவும் முடியல. பாவம் அப்பா, சித்தி, ரீத்து எல்லாம். சரி, நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, நம்ம என்ன பண்ண முடியும். சரி, ஓகே, பாய் சத்யன். கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்துக் கொண்டுமே இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலை பாயும் சிறு பேதை நான் உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்களில மாறுமே வாய் பேசவே வாய்ப்பில்லை வழி தீர வழி என்னவோ சிமிமா, சாப்பிட்டியா? இல்லைப்பா, வர வழியில் ஒரு பாட்டி ரொம்ப பாவமாக இருந்தாங்களா, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். சரி, உங்கள் கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொன்னியே, என்னதுமா? முக்கியமான விஷயந்தாப்பா பேசணும். அது அது வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பொண்ணு நம்புறீங்க தானே? என்னம்மா திடீர்னு இப்படி சொல்லிட்ட? ஆ? நான் உன்னைய நம்பாம இந்த உலகத்துல வேற யாரை நம்புவேன்? சொல்லு, என்னடா கண்ணு, என்ன ஆச்சு சொல்லு. அப்படின்னா நான் எடுக்கிற முடிவுக்கும் நடக்க போகிற சம்பவத்துக்கும் நீங்கள் சம்மதிக்கணும். என்னாச்சுமா? என்ன என்ன சொல்லு, என்ன விஷயமா சொல்லு கண்ணு. அப்பா, நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ரயில் ஆக்சிடெண்ட் ஆனிச்சுல்ல, அதில் ஒரு அங்கிள் இருந்தார்ல, அருணகிரின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு சித்தி ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்கப்பா. அவங்களோட மகன் சத்யனுக்கு நம்ம ரீத்துவை கொடுக்குறதா பேசியிருக்காங்கப்பா. அவங்களும் அவங்களுக்கு தேவை பத்ரி வீட்டில் இருந்து ஒரு கல்யாணத்துக்கான பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்களாம்ப்பா. மாப்பிள்ளை வந்து வெளிநாட்டில் படிச்சிட்ருக்காராம். படிப்பு முடிஞ்சு அடுத்த வருஷம் வந்துடுவாராம். வந்த உடனேயே கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஓ, இப்போ நான் என்ன செய்யணுமா? அப்பா ப்ளீஸ்ப்பா, மூணாவது மனுஷன் மாதிரி நீங்கள் பேசாதீங்கப்பா. ரீத்தும் உங்கள் பொண்ணு தானேப்பா, உங்கள் ரத்தம் தானேப்பா. அவளோட எதிர்காலம் உங்களுக்கும் வந்து முழு அக்கறை இருக்குல்லப்பா. இந்த கல்யாணம் சம்மந்தமாக நீங்கள் தான் எல்லாம் பேசணும். நீ சொல்றது சரிதான். ரீத்து என்னோட பொண்ணு தான். அவளோட எதிர்காலம் எனக்கு அக்கறையும் எல்லாமே இருக்குதான். ஆனா அவளுக்கு மூத்தவ நீ இருக்கியாம்மா? உன் மேல அக்கறைப்பட யாருமே இல்லையே. ஆ, சொல்லு. ஏப்பா எனக்கோசரம் யாருமே இல்லைன்றீங்க? எனக்காக என் சந்தோஷத்தில் அவனோட வாழ்க்கையை எடுத்து நினச்சி வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான், என் சத்யன். ஒரு வயசுலேயே எனக்கு புருஷனாக ஆனவன் அவன். என் அம்மாவால் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நான் என்ன பண்ணுறது? உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அப்பா என்னை விடுங்கப்பா. இப்போது ரீத்தோட லைஃப் தான்ப்பா முக்கியம். சித்தி இந்த சம்மதத்தை முடிச்சே ஆகணும்னு இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம நிறைய கடன் பட்டிருக்கோம்ப்பா. அப்பா, புருஷனோட அன்பு இல்லாமல் ஒரு பொண்ணு வாழ்கிறது எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியும்லப்பா. அவங்களும் 20 வருஷமாக அதை அனுபவிக்கிறாங்க. சித்தி அவங்க சந்தோஷத்தை ரீத்தோட கல்யாண வாழ்க்கையில் தான் அவங்க அதை சரி பண்ணுவாங்க. நம்ம ஏப்பா அதை கெடுக்கணும்? நீ சொல்றது புரியுது சிமிமா. இப்ப நான் என்ன செய்யணும்? நீ சொல்றது எதையுமே நான் செய்யறேம்மா. சொல்லு. அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்ன வாக்குப்பா? சொல்லுங்க, செய்கிறேன். நீ சொன்ன மாதிரி ரீத்துவுக்கு இதே இடத்துல கல்யாணம் செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நீ ஒரு நல்லவனா பார்த்து கல்யாணம் செஞ்சுக்கணும் சிமிமா. எனக்காக தனிச்சு வாழணும்னு சொல்லக்கூடாதுமா. சரியா? ரீத்துவோட கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நம்மளை கல்யாணம் செஞ்சுக்க சொல்கிறாரு. அதை அப்போ ஏதாவது சமாளிச்சுக்கலாம். முதல்ல இப்போது அப்பாவை சமாளிக்கணும். இதில் என்னப்பா இருக்குது? சரிப்பா, நான் பண்ணிக்கிறேன். அப்பா,
எல்லாம் சரிப்பா, ஆனால் சித்தி சொன்ன பொய்யை கடைசி வரலும் மெயின்டைன் பண்ணி ஆகணும்ப்பா. இல்லைன்னா மொத்த குடும்பமும் அவமானத்தில் கூனி குறுகி தான் நிற்கணும். சரிம்மா, நீ சொல்ற மாதிரி ரீத்துவோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சிட்டா மட்டும் அவமானம் வராதா? ஆ, அதை அப்போ பார்த்துக்கலாம்ப்பா. அப்போ எதையாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிட வேண்டியதுதான், வேற என்ன பண்ணுறது. இப்போ எனக்கு தேவையான விஷயம் சித்தியோட நிம்மதியும் அமைதியும் தான். அது ரீத்துவோட கல்யாணம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்பா, நான் மறந்தும் நான் கல்யாணம் ஆகாத கன்னி போகணுன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாதுப்பா. நீங்கள் தான் அதை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. சரிம்மா, நான் சொல்லல. சரிப்பா, நான் கிளம்புறேன். நீங்கள் பார்த்து பத்திரமா வாங்க. சரிம்மா, வீட்டுக்கா போற? ஆமாப்பா, ஆஃபீஸில் லீவு சொல்லிட்டு தான் வந்தேன். சரி, உங்கள்கிட்ட பேசணுமே தான் வந்தேன். அதே 2 நாளாக எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். அதனால தான் இன்னைக்கு லீவு போட்டு வந்தேன். வீட்டுக்கு தான்ப்பா போகணும். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ஆ சரிப்பா, சீக்கிரமாக வந்துடுங்க. ஆ சரிம்மா. நான் என்ன சொல்றது இந்த பிள்ளைய? ஆ? அவளுக்கு வந்த ஒரு நல்ல வாழ்க்கையை இப்படி விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கே. சித்தி தான் முக்கியம், சித்தி பொண்ணு தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த காலத்துல தனக்குன்னு சொல்லும் போதே எல்லாரும் அவ்வளோ பிரச்சனை பண்றாங்க. இது விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கு. கடவுளே, நீ தான் என் பொண்ணுக்கு துணையா இருக்கணும். அவளுக்கான வாழ்க்கையை நீ தான் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். ஊர் உலகத்துல என்னை என்ன சொல்லுவாங்க? பெரிய பிள்ளைய வச்சுட்டு 2வது பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னா இந்த பிள்ளையும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அவ அதுக்கு மேல இருக்கா. எங்க அம்மா பண்ணனால இவளை கல்யாணம் பண்ணி என்னோட வாழ்க்கையே போச்சு, என் பிள்ளையோட வாழ்க்கையும் போச்சு. நான் இப்போ புலம்பி என்ன பண்றது? சித்தி சித்தி சித்தி, ஏய், இங்கே தானே நிற்கிறேன். எதுக்கு இந்த கத்திட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லு. என்ன மூஞ்சில என்னமோ 10 பல்பு போட்ட மாதிரி அவ்வளோ பிரகாசமாக இருக்கேன், என்ன? சித்தி, அப்பாவை பார்த்து பேசிட்டு வரேன் சித்தி. அப்பாட்ட எல்லாம் சொல்லி சரி பண்ணிட்டேன். அப்பாவுக்கு இதில் முழு சம்மதமா. நீங்கள் அவங்க கூட பேசி ஒரு நல்ல நாளாக பாருங்கள், அப்பாவை வச்சு எல்லாத்தையும் பேசிடலாம். ஓ அப்படியா? சரி சரி, மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்காராம், அதனால் நிதானமாக பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சரிதான் சித்தி. நிச்சயம் செஞ்சு ரொம்ப நாள் காத்திருக்க கூடாதுல்ல. கல்யாணத்துக்கு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நிச்சயம் செஞ்சாவே போதும். சரி, நல்லது தான். அப்பா, இப்போதான் என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணதுக்கு இதையாவது சரின்னு சொல்லி சொன்னாரே, என் பிள்ளைக்குன்னு என்ன செஞ்சாரு? எது எடுத்தாலும் பெரிய பொண்டாட்டி பிள்ளைன்னு சொல்லி இதையே பண்ணுறது. என் பிள்ளைக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை. ஆனால் எப்படி என் சாமர்த்தியம்? இவளை எடுத்துகிட்டு அந்த இடத்துல என் பிள்ளைய வச்சுட்டான்ல, இதுதான் என்னோட சாமர்த்தியம். என் பிள்ளை எங்கே இருந்தாலும் சந்தோஷமாகவும் நல்லா இருக்கணும். சித்தி அவ்வளோ சந்தோஷப்பட்டு போகிறாங்க. சித்தி மூஞ்சில் இப்போ தான் நான் சந்தோஷத்தையே பார்க்குறேன். பரவாயில்ல, என் வாழ்க்கை எப்படி போனால் என்ன? சித்தி சந்தோஷமாக இருந்தால் சரி, ரீத்து சந்தோஷமாக இருந்தால் சரி. நான் என்ன பண்ணுறது? சத்தியனை நினச்சிக்கிட்டே என் வாழ்க்கையை நான் அப்படியே ஓட்டிட வேண்டியதுதான். திடீர்னு எனக்கு ஒரு கவிதை தோணுது. அப்பாவுக்கு மனைவி என வந்தவள் உன் தாயே என்று ஊர் சொல்ல கேட்டேன். உரிமையோடு உன்னை அழைத்த அந்த நாட்கள் மட்டுமே இன்றும் பசுமையாக இருக்கிறது. மீண்டும் உன்னை அம்மா என்று அழைக்கும் நாள் வருமா? தென்றலை வேற பார்க்கவே இல்லை. அவள் வேற வந்தால் கற்றுன்னு கத்துவா. நாளைக்கு ஆஃபீஸ் போனா. ஐயோ, நான் பாட்டிக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தில் போயிட்டேன். அவகிட்ட பேசணும் நாளைக்கு. உரை தென்றல் தீண்டும் விடமாட்டேன்.